ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 23/7/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் அவ்வளோவா எதுவும் ஸ்பெசிஃபிசிட்டியாக இந்த தமிழ்நாடு அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம அவ்வளோவா பார்க்கணுன்ற அவசியம் அவ்வளோவா இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு சின்ன அப்டேட் தான். அந்த நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, நிப்பா வைரஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பற்றி நிறையவே சர்ச் பண்ணி பாருங்கள். நிப்பா வைரஸ் அப்படின்றது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ அந்த ஒரு பையன் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நேற்று நியூஸில் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அவங்க கூட இருக்க 11 மெம்பர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வரும்போது அதை தான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த நியூஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட் இல்லைனாலும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில். ஸோ மற்றபடி அது இல்லாமல் இதெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஆக்சுவலி இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சர்வீஸ் ஸ்ட்ரெஸஸ் சிங்கிங் ஸ்கில்லிங் வித் லேர்னிங் டு பூஸ்ட் ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி நம்ம அப்படியே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே நம்ம இருக்கோம் அப்படின்றத நேற்றியே பார்த்துருந்தோம். ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சர்வே எடுத்திருக்காங்க. ஸோ அது மூலிமா வந்து நிறைய ஒன்றுமே வந்து எஜுகேஷ்னல் செக்டரில் நம்ம ஒன்றுமே நிறைய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் செக்டாரில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி, அதோடைய ஸ்பெண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ தென் அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த லேக் ஆஃப் இன்டெகிரேஷன் வித் இண்டஸ்ட்ரி ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்வேயில் ஸோ சென்ட்ரல் கான்ட்ரிபியூஷன் சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2% ஆஃப் ஜிடிபி வந்து இது வருது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த சர்வே எடுக்கிறதுக்கு மூலயமா வந்து அதை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையவே போன வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 crore கம்மியாக தான் வந்து நம்மளுடைய எஜுகேஷ்னல் செக்டாருக்காக அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ஒரு குவான்டிட்டின்னு சொல்லலாம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல் ஓவர் இந்தியாவில் எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ நம்ம அது ஒன்றுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும், இன்னுமே நம்ம நிறைய எஜுகேஷ்னல் செக்டாரில் வந்து வலுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுவுமே ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் தான். இந்தியா ஹேஸ் ஷிஃப்டட் டு உமன் லெட் டெவலப்மெண்ட் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ரைசிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதாவது இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா உமனோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அதுவே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூரலில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அர்பனை கம்பேர் பண்ணும்போது ரூரலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்றது கிராஃபையும் வந்து ஆக்சுவலி போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இங்கே என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஸோ உமன்ஸ் வந்து நிறையவே இப்போல்லாம் வந்து ஃபோர்ஸ்டாக வந்து வேலைக்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அண்ட் தென் வந்து ப்ரெக்னென்சி டைமில் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறையவே வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸில் வந்து அமைய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நிறையவே லீவ் போட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வேலை செய்கிற இடத்த வந்து ஒரு நல்ல அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இல்லாமல் நல்ல ஒரு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் ஸோ அந்த வேலை செய்கிற இடத்துல அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலி பேசியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கிறது. தென் ஸ்கில்லிங் சென்டர்ஸ்லாம் வந்து நிறையவே, அதாவது ரொம்ப தூரம் போயிட்டு நம்மளுடைய இது வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது, பக்கத்துலேயே இருக்க மாதிரி அந்த மாதிரி ஸ்கில்லிங் சென்டர்ஸ் அதிகமாக பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்க சொல்லி அந்த மாதிரி. அண்ட் தென் அவேர்னஸ் அபவுட் செக்டார்ஸ் ஆஃப் ஜாப், நிறைய என்னென்ன ஜாப் செக்டார்ஸில் நிறைய என்னென்ன ஜாப் இருக்குது அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து இந்த வேலையை திணிக்கக்கூடாது, அவங்கக்கிட்ட எல்லாமே வந்து அந்த அவேர்னஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா நிறைய அப்ஸ்கில்லிங் கேம்பெயின், செல்ஃப் ஹெல்ப் குரூப் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்காக அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸில் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் கோவிட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது வந்து கம்மியாகிட்டே வந்துருந்துச்சு. ஏன் வந்து பார்த்திங்கன்னா அப்போது நிறைய பேர் வேலையிலேருந்து எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இப்போது மறுபடியும் ஸ்கில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது அதிகமாக ஆகிட்டு போகுது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய நீடு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ மறுபடியுமே ரொம்ப ஹைப்பில் போயிருக்கு அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ நிறைய இம்பார்ட்டண்ட்டாக அந்த உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகிறதுனால ஸோ அவங்க நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால தான் வந்து இந்த ஆர்டிக்கல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மென்டல் ஹெல்த் கீ டிரைவர் ஆஃப் இண்டிவிஜுவல் நேஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படி. ஸோ இந்த சர்வேவே தான். ஸோ இந்த சர்வே மூலியமாக வந்து ஒரு இன்டர்லிங்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும் சரி, இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜாக வந்து பார்த்துருக்காங்க, அதாவது 0.75 per 1 lakh ஆஃப் பாப்புலேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா சைக்காட்டிஸ்ட் வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து அது 1 lakh பீப்புள்ஸ்க்கு 3ன்ற ஒரு நம்பரில் இருந்தால் கூட பரவாயில்ல. பட் ஆனால் 1 lakh பீப்புள்ஸ்க்கு 0.75 ரேஷியோவில் தான் வந்து இருக்குது. ஸோ அது ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேஷியோ. ஸோ அதனால் வந்து அதை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து நிறையவே இப்போலாம் சூசைட் அட்டெம்ப்டிங் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம மென்டல் ஹெல்த்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலிமா இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் சரி, நேஷ்னலாக இருக்கட்டும் சரி, நிறையவே டெவலப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்தியா மே கெயின் ஃப்ரம் சைனீஸ் எஃப்டிஐ அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த எஃப்டிஐ அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஸோ சைனா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் பில்டிங்ஸ்லாம் நிறைய ரைஸ் பண்ணி இங்கே வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பெனிஃபிட் வந்து அடையிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் இங்கே இந்தியா மே கெயின் ஃப்ரம் சைனீஸ் எஃப்டிஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி சின்ன அப்டேட் தான் அது. ஸோ ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸ்போர்ட்ஸ்லையுமே இன்றைக்கி அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி வெரி சேன் மினிமம்னாலே இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.